கார்த்திகை தீபம் சீரியல் நடிகை ஆர்த்திகாவுக்கு சமீபத்தில் காதல் திருமணம் முடிஞ்சிச்சு. அவங்களோட கணவர் பற்றி எந்த தகவலும் யாருக்கும் தெரியாத நிலையில் ஆர்த்திகாவோட கணவர் பற்றியும் அவங்களோட காதல் கதை பற்றியும் முதல் முறையாக ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் கேரள மாநிலம் கோட்டயத்தை சேர்ந்த ஆர்த்திகா பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் கார்த்திகோட சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜீ தமிழ் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கிற கார்த்திகை தீபம் அப்படிங்கிற சீரியலில் ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் ஆர்த்திகா தன்னோட கணவர் கூட சேர்ந்து தன்னோட காதல் கதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அந்த பேட்டியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட ஊர் கோட்டயம், அவங்களோட ஊர் கண்ணூர். டிசைனிங்காக எங்கள் ஊருக்கு வந்தார். நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போது என் கடைக்கு அடிக்கடி வருவார். அப்படித்தான் எங்களுக்குள்ள நட்பு ஏற்பட்டுச்சு. நாங்கள் நண்பர்களாக இருக்கும்போது எனக்கு இவர் மேலே காதல் இருந்துச்சு. ஆனால் நான் வெளியில் சொல்லலை. அப்போது ஒரு நாள் இவர் வேற ஒரு பொண்ணுகிட்ட லவ்வாக சொல்கிற மாதிரி வாட்ஸ்அப்பில் ஆடியோ அனுப்பியிருந்தார். அப்போது எனக்கு கோபம் வந்து இவரோட நம்பரை பிளாக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பல முறை ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டார். அப்போதான் 2 பேரும் மனசுக்குள்ள காதலிக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு காதலிக்கவே ஆரம்பித்தோம். நான் கிறிஸ்டியன், இவர் இந்து. இதனால எங்கள் காதலிக்கு வீட்டில் எதிர்ப்பு இருந்துச்சு. என் குடும்பத்தில் அவரை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அவரோட குடும்பத்தில் பெரிய பிரச்சனை நடந்துச்சு. இதனால காதலெல்லாம் வேணாம், குடும்பம் தான் முக்கியம், குடும்பத்தை மீறி திருமணம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால பிரிய முடிவெடுத்து ஃபோன் நம்பரை பிளாக்ல போட்டோம். அந்த நேரத்தில் அவருக்கு மன அழுத்தம் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டில் பேசி 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் சினிமாவில் பெரிய இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பிரபலமாகிற வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிற இந்த வாழ்க்கையை நான் மதிக்கிறேன். இந்த வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும். அதுக்கு பணம் தேவையில்லை, பெயர் தேவையில்லை. நாம் நம்மளா இருந்தாலே போதும். நடிகர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்காங்களா? பலரும் பல வேலைகளை பண்ணிட்டு மகிழ்ச்சியாக தான் இருக்கிறாங்க. நான் எல்லா வேலையும் ஒரே மாதிரியே தான் பார்க்குறேன். சினிமாவில் இருந்தால் மட்டும்தான் என்னால் ஜொலிக்க முடியும் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. பிரபலமாகணும் அப்படிங்கிறதுக்காக பலர் இன்ஸ்டாகிராமில் மோசமான வீடியோக்களை போடுறாங்க. இதை பார்த்து 10 பேர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் மற்றவங்க இந்த பொண்ணு நல்ல பொண்ணே இல்லை, பல பேர் கூட போயிருப்பா அப்படின்னு கமெண்ட் பண்ணுவாங்க. இதனால பிரபலமாகிறதுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் மக்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.